2019ஆம் ஆண்டு நாம் கணித்தவாறே பிஜேபி ஆட்சிக்கு வந்தது. இதுவரை அந்த வீடியோவை 45 லட்சம் மக்கள் பார்த்து தங்கள் ஆதரவை தந்துள்ளனர். இம்முறையும் நம் கருத்து கணிப்பு சரியாக இருக்கும். இந்த வீடியோவிற்கும் உங்களின் ஆதரவு தேவை. நாடே எதிர்பார்த்திருக்கும் லோக்சபா தேர்தல் முடிவுகள் இன்னும் சில மணி நேரத்தில் தெரிய போகிறது. எக்ஸைட் போல முடிவுகள் எல்லாம் மீண்டும் மோடி அவர்களே அரியணை ஏறுவார் என்று கூறுகிறது. கிட்டத்தட்ட நாம் கணித்தது 300 முதல் 50 சீட் வரையில் பிஜேபி கூட்டணி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இருப்பினும் தமிழகத்தில் கதையே மாறி உள்ளது. திமுக கூட்டணிதான் பல இடங்களில் முந்துவதாக பல கருத்து கணிப்பு தகவல்கள் வந்தாலும் தற்போது சில மணி நேரத்தில் காட்சியே மாறி உள்ளது. வாக்களித்த பின்பு நாம் ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் சென்று கருத்து கேட்டோம். அதன்படி நமக்கு அதிர்ச்சி தரும் விஷயத்தை மக்கள் பலரும் கூறினர். இது ஒவ்வொரு தொகுதி மக்களும் கூறிய ஒன்று. கடைசி நேரத்தில் மக்கள் வாக்குகளை மாற்றி போட்டுள்ளனர். வாருங்கள், எந்த தொகுதியில் யார் வெல்லப் போகிறார்கள் என்பதை பார்ப்போம். காஞ்சிபுரம் தொகுதி. இந்த தொகுதியில் திமுக சார்பில் ஜி செல்வம், அதிமுக சார்பில் ராஜசேகர், பாமக சார்பில் ஜோதி களம் காணுகிறார்கள். இதில் திமுக 39% வாக்குகளை பெறுகிறது, அதிமுக 33%, பாமக 15% வாக்குகளை பெறுகின்றனர். நாமக்கல் தொகுதி. இங்கு 2 கட்சிகளுக்கும் கடும் போட்டி நிலவுகிறது. கணிசமாக பாஜக வாக்குகளை பிரிக்கிறது. இங்கு திமுக கூட்டணி கட்சி களம் காணுகிறது. திமுக கூட்டணி 40%, அதிமுக 39%, பாஜக 17% வாக்குகளை பெறுவார்கள். வட சென்னை தொகுதி. இங்கு கலாநிதி வீராசாமி திமுக சார்பில் களம் காணுகிறார். இவர் 35% வாக்குகளை பெறுவார். அதிமுக 30% வாக்குகளை பெறுகிறது. பாஜக இங்கு 15% வாக்குகளை பெறுகிறது. பொள்ளாச்சி தொகுதி. இங்கு அதிமுக சார்பில் கார்த்திக் அப்புசாமி களம் காணுகிறார். இவர் 36% வாக்குகளை பெறுகிறார். திமுக 34% வாக்குகளையும், இங்கு பாஜக 25% வாக்குகளை பெறுகிறது. கொங்கு மண்டலங்களில் போக போக பாஜக வாக்குகள் ஏறுவதை காண முடிந்தது. திருவண்ணாமலை தொகுதி. இங்கு திமுக 36% வாக்குகளை பெறுகிறது. அதிமுக 33% வாக்குகளை பெறுகிறது. இங்கும் பாஜக 16% வாக்குகளை பெறுகிறது. கரூர் தொகுதி. இங்கு காங்கிரஸ் 37% வாக்குகளை பெறுகிறது. இங்கு காங்கிரஸ் சார்பாக ஜோதிமணி களம் காணுகிறார். அதிமுக 32% வாக்குகளை பெறும். பாஜக 25% வாக்குகளை பெறும். திருச்சி தொகுதி. பலரும் எதிர்பார்த்த திருச்சி தொகுதியில் வைகோவின் மகன் துரை வைகோ களம் காணுகிறார். இங்கு மதிமுக 38% வாக்குகளை பெறும். அதிமுக 32% வாக்குகளை பெறும். இங்கு 3வது இடத்தை அமமுக 25% வாக்குகளை பெற்று பிடிக்கிறது. கன்னியாகுமரி தொகுதி. இங்கு மக்கள் நமக்கு அதிர்ச்சி கருத்தை கொடுத்துள்ளனர். இங்கு பாஜக 35% வாக்குகளை பெறுகிறது. காங்கிரஸ் 35% வாக்குகளை பெறுகிறது. அதிமுக 10% வாக்குகளை பெற்று 3வது இடத்தை பிடிக்கிறது. நீலகிரி தொகுதி. இங்கு அதிமுக, திமுக மற்றும் பாஜக இடையே கடும் போட்டி நிலவுகிறது. இங்கு திமுகவின் ஆராசா 31% வாக்குகளை பெறுகிறார். அதிமுக 32% வாக்குகளையும், பாஜக 30% வாக்குகளை பெறுகிறது. திண்டுக்கல் தொகுதி. இங்கு திமுக கூட்டணி சிபிஎம் 41% வாக்குகளை பெறுகிறது. அதிமுக கூட்டணி எஸ்டிபிஐ 32% வாக்குகளை பெறுகிறது. பாமக 16% வாக்குகளை பெறுகிறது. சிதம்பரம் தொகுதி. இந்த தொகுதியில் திருமாவளவன் களம் காணுகிறார். 45% வாக்குகளை அவர் பெறுகிறார். அதிமுக 20% வாக்குகளையும், பாஜக 21% வாக்குகளையும் பெறுகின்றனர். ராமநாதபுரம் தொகுதி. பலரும் பெரிதாக எதிர்பார்த்த தொகுதி இது. ஓ பன்னீர்செல்வம் களம் காணுகிறார். இவர் 35% வாக்குகளை பெற்றாலும் இவருக்கு போட்டியாக இந்தியன் முஸ்லிம் லீக் 35% வாக்குகளை பெறுகிறது. இங்கு 22% வாக்குகளை அதிமுக பெற்று பன்னீர்செல்வம் வாக்குகளை பெறுகிறது. விளவங்கோடு தொகுதி எம்எல்ஏ. இங்கு காங்கிரஸ் 48% வாக்குகளை பெற்று யாரும் நெருங்க முடியாத அளவிற்கு பலமாக இருக்கிறது. பாஜக 29% வாக்குகளை பெறுகிறது. அதிமுக 14% வாக்குகளை பெறுகிறது. கடலூர் தொகுதி. இங்கு காங்கிரஸ் 39% வாக்குகளை பெறுகிறது. பாமக 30%, தேமுதிக 25% வாக்குகளை பெறுகிறார்கள். கோவை தொகுதி. பலரும் எதிர்பார்த்து இருந்த கோவை தொகுதியின் கருத்து இதுதான். இங்கு பாஜக சார்பில் அண்ணாமலை களம் காணுகிறார். பாஜக 32% வாக்குகளை பெறுகிறது. திமுக 1%, அதிமுக 1% பெறுகிறார்கள். மத்திய சென்னை. கடும் போட்டியாக இந்த களம் காணப்படுகிறது. காரணம், மிக முக்கிய போட்டியாளர்கள் இங்கு களம் காணுகின்றனர். திமுக சார்பில் தயாநிதி மாறன் 18% வாக்குகளை பெறுகிறார். பாஜகவின் வினோத் பி செல்வம் 38% வாக்குகளை பெறுகிறார். தேமுதிக 20% பெறுகிறது. கள்ளக்குறிச்சி தொகுதி. இங்கு அதிமுக 39% வாக்குகளை பெற்று முந்துகிறது. திமுக 37%, பாமக 10% பெறுகின்றன. தென் சென்னை.
மிக முக்கியமான போட்டியாளர்கள் இங்கு களம் காணுகின்றனர். பாஜகவின் தமிழிசை, அதிமுகவின் ஜெயவர்தன், திமுகவின் தமிழச்சி தங்கபாண்டியன் போட்டியிடுகிறார்கள். பாஜக 32% வாக்குகளை பெறுகிறது. திமுக 32% பெறுகிறது. அதிமுக 31% பெறுகிறது. இந்த தொகுதியில் கடும் மும்முனை போட்டி நிலவுகிறது. திருப்பூர் தொகுதி இங்கு அதிமுக 34% வாக்குகளை பெறுகிறது. திமுக கூட்டணி சிபிஐ 32% பெறுகிறது. பாஜக 25% பெறுகிறது. நெல்லை தொகுதி இங்கு பாஜக 35% பெற்று வெற்றி பெறுகிறது. காங்கிரஸ் 32%, அதிமுக 26% பெறுகிறார்கள். தேனி தொகுதி டிடிவி தினகரன் இங்கு 35% வாக்குகளை பெறுகிறார். திமுக 33% பெறுகிறது. அதிமுக 22% வாக்குகளை பெறும். தினகரன் வாக்குகளை அதிமுக பிரிக்கிறது. விருதுநகர் தொகுதி தேமுதிக சார்பில் விஜயபிரபாகரன் களம் காணுகிறார். இவர் 37% வாக்குகளை பெறுகிறார். காங்கிரஸ் 35% வாக்குகளை பெறுகிறது. பாஜக கணிசமாக 20% பெறுகிறது. பாஜக சார்பாக ராதிகா சரத்குமார் இங்கு களம் காணுகிறார். மயிலாடுதுறை தொகுதி இங்கு காங்கிரஸ் 37% வாக்குகளை பெறுகிறது. அடுத்ததாக அதிமுக 23%, பாமக 20% பெறுகின்றனர். மதுரை தொகுதி சிபிஎம் சார்பாக போட்டியிடும் சு வெங்கடேசன் 35% பெற்று வெற்றி பெறுவார் என்று மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். அதிமுக 29%, பாஜக 20% வாக்குகளை பெறும். தூத்துக்குடி தொகுதி இந்த தொகுதியில் திமுக சார்பாக கனிமொழி களம் காணுகிறார். 45% வாக்குகளை பெறுவார் என்று மக்கள் கருத்தை முன்வைத்துள்ளனர். அதிமுக 30%, தாமாக 15% பெறுகிறது. திருவண்ணாமலை தொகுதி இங்கு திமுக 36% வாக்குகளை பெறுகிறது. அதிமுக 33% வாக்குகளை பெறுகிறது. இங்கும் பாஜக 16% வாக்குகளை பெறுகிறது. கரூர் தொகுதி இங்கு காங்கிரஸ் 37% வாக்குகளை பெறுகிறது. இங்கு காங்கிரஸ் சார்பாக ஜோதிமணி களம் காணுகிறார். அதிமுக 32% வாக்குகளை பெறும். பாஜக 25% வாக்குகளை பெறும். திருச்சி தொகுதி பலரும் எதிர்பார்த்த திருச்சி தொகுதியில் வைகோவின் மகன் துரை வைகோ களம் காணுகிறார். இங்கு மதிமுக 38% வாக்குகளை பெறும். அதிமுக 32% வாக்குகளை பெறும். இங்கு மூன்றாவது இடத்தை அமமுக 25% வாக்குகளை பெற்று பிடிக்கிறது. கன்னியாகுமரி தொகுதி இங்கு மக்கள் நமக்கு அதிர்ச்சி கருத்தை கொடுத்துள்ளனர். இங்கு பாஜக 35% வாக்குகளை பெறுகிறது. காங்கிரஸ் 35% வாக்குகளை பெறுகிறது. அதிமுக 10% வாக்குகளை பெற்று மூணாவது இடத்தை பிடிக்கிறது. நீலகிரி தொகுதி இங்கு அதிமுக, திமுக மற்றும் பாஜக இடையே கடும் போட்டி நிலவுகிறது. இங்கு திமுகவின் ஆராசா 31% வாக்குகளை பெறுகிறார். அதிமுக 32% வாக்குகளையும் பாஜக 30% வாக்குகளை பெறுகிறது. திண்டுக்கல் தொகுதி இங்கு திமுக கூட்டணி சிபிஎம் 41% வாக்குகளை பெறுகிறது. அதிமுக கூட்டணி எஸ்டிபிஐ 32% வாக்குகளை பெறுகிறது. பாமக 16% வாக்குகளை பெறுகிறது. சிதம்பரம் தொகுதி இந்த தொகுதியில் திருமாவளவன் களம் காணுகிறார். 45% வாக்குகளை அவர் பெறுகிறார். அதிமுக 20% வாக்குகளையும் பாஜக 21% வாக்குகளையும் பெறுகின்றனர். ஓ பன்னீர்செல்வம் களம் காணுகிறார்.